நம்ம ஃபேமிலி பெருசாயிருச்சு. ஏன்னா 10K ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் எங்க எஃபோர்ட்டை வேல்யூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எப்படி நாங்கள் ரீபே பண்ண போறோம்னா, இதுக்கு மேலே நாங்கள் போடுற வீடியோஸும் கண்டென்ட்டும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக போடுவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ. கம்பவுண்டர் டாக்டர் சொல்லுங்க டாக்டர். 8ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு மைக்கூசி கொடுத்துருந்தோமே, முடிச்சிட்டாரா? ஏன் முழிக்கிறீங்க? மயக்க ஊசி போட்டிருந்தீங்களா? ஆள் டெட் பாடி ஆயிட்டாருன்னு போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு விட்டுட்டேனே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அக்கா, நீங்கள் இதில் குப்பையை கொட்டுறனால 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் தெரியுமாங்க்கா? தயவு செஞ்சு பிரித்து கொடுங்கக்கா. உங்கள் வீட்டு குப்பையை உங்களாலவே பிரிக்க முடியலனா இந்த ஊர் குப்பையை நாங்கள் பிரிக்கிறோம். நாங்களும் மனுஷங்க தானங்க்கா. சாப்பாடு மிச்சமாச்சுன்னா குப்பை தொட்டிலெல்லாம் கொட்டாதீங்கக்கா. அட்லீஸ்ட் அதை பார்சல் பண்ணி ரோடோரத்தில் நிறையா பேர் பசியில் இருப்பாங்கக்கா. அவங்களுக்கு போய் கொடுத்தா புண்ணியமாவது கிடைக்கும்க்கா. நிறையாலாம் கொட்டுறது இல்லைம்மா, ஏதோ கொஞ்சம் மிச்சமாகிறது கொட்டுறேன். உங்களுக்கு அது கொஞ்சம்தாக்கா. ஆனால் அந்த அரை வயிறு சோறு கூட கிடைக்காம ரோட்டோரத்தில் நிறையா பேர் பசியில் தவிக்கிறாங்கக்கா. ஒன்று புரிஞ்சுக்கோங்கக்கா, நீங்கள் சாப்பாடு கொட்டுறனால அதை பிரிக்க முடியாமல் நாங்களும் தவிக்கிறோம். அந்த சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் பசியிலையும் தவிக்கிறாங்கக்கா. சாரிம்மா, இனிமேல் நான் குப்பையை கண்டிப்பாக பிரித்து தான் கொடுப்பேன். வீணாகிற சாப்பாடும் நான் பார்சல் பண்ணி பசியில் இருக்கிறவங்களுக்கும் போய் கொடுத்துருவேம்மா. அப்பா, ஃப்ரெண்டோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, பத்திரமா போயிட்டாங்க. ஸ்ரீ, ரிஷி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. இந்த பணத்தை உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துரு. என் ஃப்ரெண்டுப்பா, காசு கொடுத்தா ஏதாவது நினைப்பாங்கல்ல. பணம் கொடுத்தாலாம் நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் உடம்பு சரியில்லாதவங்க கையில் ஒரு 10 ரூபாயாவது கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்கள எப்படியாவது மீட்டு எடுத்துடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை. அதுதான் நம்ம கொடுக்குற சின்ன ஊக்கம். எப்படிப்பா இதெல்லாம் கொடுக்கணுமா? அப்போ பழைய காலத்தில் தாத்தா பாட்டிங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வர்றவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இனிமேலாவது அதை ஞாபகப்படுத்துவோம். ஓ, தேங்க்ஸ்ப்பா. சிவபெருமானே, இனி ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் 2 பேருக்கும் ஒரு பைக் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பா. இல்லைனா அதுக்கப்புறம் வர வேலையை நீயே பார்ப்ப. 10 minutes later. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தந்தோம், நீ பைக் கொடுக்கல.
அதனால் உன் பையனை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ நீ வந்து பைக் கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிகிட்டு போ. No, 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 no. என்ன இங்க டல்லா உட்காந்துருக்க? உன்னால் எனக்கு பெருந்தொல்லை, வாழ்க்கையே டிப்ரெஷனாக இருக்குது. ஒரே டென்ஷன், வாழ்க்கையே வெறுத்துட்டேன். ஏண்டி என்னாச்சு? எதுவுமே எனக்கு கொடுத்து வைக்கல. அதான் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிஸ்கெட்டில் விஷத்தை கலந்து வச்சா அதையும் நீ சாப்பிட்ட. இதுவும் எனக்கு கொடுத்து வைக்கல. என்னது பிஸ்கெட்ல விஷமா? खत्म. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. நாங்கள் எஸ்ஆர் எறும்பு மருந்து கடையிலேருந்து கூப்பிட்றோம். உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை நிறையா இருக்குங்களா? ஐயோ ஆமாங்க, நிறைய எறும்பு தொல்லை இருக்குங்க. எவ்வளோ கடிச்சு வச்சிருக்கு தெரியுங்களா? ஓகே மேம், நாங்கள் எறும்பு பவுடர் ரொம்ப சீப்பாக விற்றுட்ருக்கோம். உங்களுக்கு ஓகேனா அட்ரஸ் சொல்லுங்கள், அதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுவோம் மேம். எறும்பு பவுடரா? ஐயோ வேணாம். ஏங்க மேம், எறும்பு தொல்லை நிறையா இருக்குங்கிறீங்க, பவுடர் வேண்டாங்கிறீங்க? இன்னைக்கு எறும்புக்கு பவுடர் போட்டால் நாளைக்கு கொசு வந்து லிப்ஸ்டிக் போட சொல்லும், ஈ வந்து ஃபேஷியல் போட சொல்லும். எதுக்கு? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எறும்புக்கு கூட பவுடர் மேலே கொட்டி விட்டுறலாம், கொசு வந்து லிப்ஸ்டிக் போட சொன்னா வாய் எங்கே போய் தேடுறது? ஹலோ ஹலோ ஸ்ரீ, யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா. இரு, பயப்படாத. உன்ட்ட என்ன இருக்கு? ஹேண்ட்பேக்கு, வாட்டர் பாட்டிலு, மேக்கப் ஐட்டம்ஸு, அவ்வளோதான். அதுலேருந்து வாட்டர் பாட்டில் வெளியிடு. அதை ஓப்பன் பண்ணி மூஞ்சி கழுவு முதல்ல. இப்போ போய் உன் மூஞ்சி அவங்கிட்ட காட்டு. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. எதுக்கு தூங்கும்போது கண்ணாடி? அது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஒரு கனவு வந்துச்சு, பிளர்ராக தெரிஞ்சுது. இன்னைக்கு நைட்டு கனவு வந்த பிரைட்டாக தெரியும்ல. எப்படி? பைத்திய கற்பாகல்.